கடந்த சில முறைகள் நான் தேவ வார்த்தையை பிரசங்கித்த பொழுது உங்களோடு கூட ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகின்றேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான செய்தி உங்களோடு கூட பேசிவிட்டு மீண்டும் அடுத்த முறை நான் தேவ வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் தொடர்ந்து அந்த எபேசியர் 6 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளியேற பெற்ற சத்தியத்தை நான் தியானிக்க இருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட நான் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராத பொழுது என்ற தலைப்பில் நான் பேசும்படியாக விரும்புகின்றேன். நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் வராத பொழுது என்று நான் பேச விரும்புகின்றேன். இன்றைக்கும் இந்த காலையில் தேவ ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற தேவ பிள்ளைகளை பார்த்து முதலாவது நான் கேட்க விரும்பின கேள்வி, எவ்வளோ பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராமல் இருக்கின்றது என்ற கைகளை உயர்த்தி காமிங்களேன். பாஸ்டர், நான் சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு வரேன், இதற்கு இன்னும் பதில் வரவில்லை, நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அநேகருடைய கரங்கள் உயர்த்திருப்பதை நான் காண்கின்றேன். நான் நினைக்கிறேன் 95-100% கை உயர்த்தாதவர்கள் நீங்கள் எங்களுக்கு ரகசியத்தை சொல்லணும், எப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது உடனடியாக பதில் வருதுன்னு என்று. நான் எல்லாருக்கும் நம்மளுடைய விசுவாச நடையில் சில காலங்கள், சில குறிப்பிட்ட காலங்கள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு சில நேரத்தில் பதிலை உடனடியாக நாம் காண்பதில்லை. கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய சபையில் ஜெப மாதமாக அறிவித்து அநேகர் அதிகாலையிலும் அநேகர் காலை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலும் வந்து மாதம் முழுவதும் அநேகர் ஜெபத்தில் தரித்திருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு இப்பொழுது நாம் செப்டம்பர் மாதத்தில் இருக்கின்றோம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்பலாம், பாஸ்டர், எவ்வளோ முறை நான் ஜெபித்தாலும், எவ்வளோ முறை நான் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணாலும் இன்னும் இந்த காரியம் நடக்கவில்லையே, இன்னும் ஆண்டவர் எனக்கு இதற்கு பதில் தரவில்லையே என்று ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் கலக்கத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்காகவே பரிசுத்த ஆவியானவர் என்னை பேசும்படியாக இன்றைக்கு உணர்த்தி இருக்கின்றார். ஜெபங்களுக்கு பதில் வராத பொழுது நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் என்று நான் உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகின்றேன். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராத பொழுது நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். அந்த செய்திக்குள் நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக முதலாவது நான் சொல்ல விரும்பின ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பதில் தருகின்றார். அது நிச்சயம். என்னங்க, ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பதில் தருகின்றார். அதில் நான் எப்படி விளக்க முடியும் என்றால், நீங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும் 3இல் 1 பதில் தரப்படுகின்றது. ஜெபிக்கும் பொழுது ஒரு பதில் என்னன்னா சரி என்று ஆண்டவர் சொல்றார். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பதில். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சரின்ட்டார்னா அப்பாடி என்ன சந்தோஷம், என்ன ஒரு சாட்சி, என்ன ஒரு பரவசம், ஆண்டவர் நம் கேட்டதே எனக்கு செய்துட்டார் என்று நாம் பரவசம் அடைகின்றோம். இப்படிப்பட்ட நேரங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது உண்மையாகவே நாம் அந்த விசுவாசத்தின் உச்சிக்கட்டத்தின் அனுபவத்தில் நாம் நடக்கின்றோம். ஆனால் 2வது ஒரு பதில் ஆண்டவர் தரக்கூடியது இல்லை என்று சொல்றார். இந்த பதில் நம் யாருக்கும் பிடிக்காத ஒரு பதில். ஆண்டவர் நமக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுங்க, ஆமாம் தான் சொல்லணும். ஆண்டவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில நேரத்தில் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவார் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அவரை கேட்க மாட்டோம். ஏன்னா கேட்டுட்டோம்னா அவர் இல்லைன்னு சொல்லிடுவார், அப்புறம் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி கேட்காமே நான் செய்துட்டு அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சில பேர் அப்படியும் துணிச்சலாம் சில நேரத்தில் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் அந்த இல்லைன்ற பதிலும் ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு தருகின்றார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இல்லைன்ற பதில் சில நேரத்தில் அந்த மௌனமாக இருக்கிறத போல் இருக்கும் பொழுது அது ஒரு இல்லவாக இருக்கலாம். ஏனென்றால் அவர் நம்மை அதிகம் நேசிக்கக்கூடிய பரலோக பிதா, நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய மிக விருப்பம் உள்ள பரலோக பிதாவாக இருக்கின்றபடியால் சில நேரத்தில் நம்மளுடைய நன்மைக்காக ஆண்டவர் நம் கேட்கக்கூடிய அத்தனை ஆண்டவர் தரதில்லை, நம்மளுடைய எல்லா விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதில்லை. அதனால் 2வது ஒரு பதில் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு தரப்படுகின்ற பதில் இல்லை. 3வது ஆண்டவர் தரக்கூடிய ஒரு பதில் நாம் ஜெபிக்கும் பொழுது அப்புறம். என்னங்க அப்புறம் அப்படின்னா, இப்போ நீ கேட்கக்கூடிய காரியத்தை நான் உனக்கு தர முடியாது,
ஏனென்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு. நீ இன்னும் வளரணும், இன்னும் முதிர்ச்சி அடையணும். நீ ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சியின் எல்லை அடைந்த பின்பதாக நீ கேட்கக்கூடியதை நான் உனக்கு தருவேன் என்று சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் தராமல், அது நமக்கு தாமதித்த போல காணப்படலாம், ஆனால் ஆண்டவர் அதை சரியான நேரத்தில் நமக்கு தரும்படியாக அப்புறம் என்ற பதிலை தேவன் தருகின்றார். ஆகையால் நாம் ஜெபிக்கும் பொழுது யாருமே ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுது இந்த மூன்றில் ஏதோ ஒரு பதில் கட்டாயம் வருகின்றது. சரின்னு என்று சொல்றாரு, இல்லைன்னு சொல்றாரு, இல்லைன்னா அப்புறம்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் ஒரு தகப்பன், எனக்கு இருக்கக்கூடிய 3 பிள்ளைகளோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவம் இதுதான். என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்துல கேட்கும் பொழுது அநேக நேரத்தில் அவங்க கேட்கக்கூடிய அநேக காரியங்கள் அது சரியான நேரமாக இருந்ததுனால், கேட்கக்கூடியது சரியான ஒரு காரியமாக இருந்ததுன்னா சரின்னு சொல்கிறேன். உடனடியாக சரி நான் உனக்கு செய்கிறேன், சரி உனக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அநேக நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் கேட்கக்கூடிய அநேக கோரிக்கையில் 80% நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்லை முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்? அவங்க மேலே எனக்கு பகை இருக்கிறனாலேயோ இல்லை அவங்கள நான் ஏதோ சித்திரவதைப்படுத்துன்றதுக்காக நான் இல்லை சொல்லலை. ஏன் நான் இல்லை சொல்கிறேன்னா, அவங்கள அதிகம் நேசிக்கிறேன். அவளுக்கு எது வேணும், எது அவளுக்கு தேவை என்று நான் தகப்பன் எனக்கு தெரியும். அவளுக்கு இன்னும் அது தெரியவில்லை. ஏன்னா அவளுக்கு எல்லா காரியங்களும் முழுமையாக அவர் அறிந்து கொள்ளாதபடியால் அவர்கள் என்னிடத்துல கேட்கும் பொழுது அவர்களுக்கு நன்மையை செய்யும்படியாக சில நேரத்தில் நான் இல்லை என்ற ஒரு பதிலை நான் தருகின்றேன். அந்த நேரத்தில் என் பிள்ளைங்க என்னோட கூட ஒரு நிமிடம் கோவிச்சுப்பாங்க, கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க, அப்புறம் சரியாயிருவாங்க. நாமும் அப்படிதான் சில நேரத்தில் ஆண்டவர் இடத்துல கேட்டோன்னே நம்ம கிடைக்காதோ ஆண்டவர் மேலே கொஞ்சம் கோவம் வரும், வருத்தம் வரும். ஆண்டவர் ஏன் எனக்கு தர மாட்டேன்றீங்க? ஆனாலும் விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து நடக்கிறோம். 3வது ஒரு பதில் நான் பிள்ளைகளுக்கு தரது, இப்போ இல்லை அப்புறம். என்னங்க? இப்போ இல்லை அப்புறம். ஏன்னா சில நேரத்தில் ஸ்வீட்டு கேட்பாங்க, நான் சொன்னேன் இப்போ இல்லை அப்புறம். இல்லைன்னா இப்போ என்னுடைய மகள் 9 வயசு இருக்கிற மகள் என்ன வந்துப்பா எனக்கு ஒரு ஃபோன் கொடுங்க, என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன், இப்போ இல்லைம்மான்னு சொல்லுவேன். ஏன்? இன்னும் அவளுக்கு வயது அடையலை, இன்னும் அந்த முதிர்ச்சி வரலை. ஒரு ஃபோனை புழங்குவதற்கு தேவையான ஞானமும் முதிர்ச்சி இல்லாதபடியால் நான் அவளை அதிகம் நேசிக்கின்ற ஒரு தகப்பனாக இருக்கின்றபடியால் அவளுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பையும் நன்மையும் கொண்டு வருவது என்னுடைய நோக்கமாக இருக்கின்றபடியால் சில நன்மைகளை, சில காரியங்களை நான் தாமதித்து அதை அப்புறம் செய்வதற்கு காரணம் அவன் நல்லா இருக்கும், அவளுக்கு நான் கொடுக்கறது பிரயோஜனமாக இருக்கணுன்ற விருப்பத்தினால. பொல்லாத பூமியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இவ்வளோ கருசனையோடு பிள்ளைகளை நடத்துவான் என்றால், பரலோகத்தில் இருக்கின்ற நம்மை அதிகம் நேசிக்கின்ற பிதா நம்முடைய வாழ்க்கையை நன்மை செய்யாமல் இருப்பாரோ? நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக தான் செய்யும்படியாக தேவன் விரும்புகின்றார். எதையும் தீமையில தேவன் செய்வதில்லை, செய்யவும் அனுமதிக்கிறது இல்லை ஆண்டவர். ஸோ இப்போ என்னுடைய செய்தியின் மிக முக்கியமான பகுதி, நீங்கள் ஜெபிக்கக்கூடிய காரியங்களுக்கு பதில் வராத நேரத்தில், பதில் கிடைக்காத நேரத்தில், ஒருவேளை இன்னும் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று தெரியாது இருக்கும் பொழுது இந்த 3 காரியங்களை செய்யும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, ஜெபத்திற்கு பதில் வராத பொழுது நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். தேவ வார்த்தையில அநேக வசனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக ஏன் நம்மளுடைய ஜெபங்களுக்கு சில நேரத்தில் பதில் வராது என்று ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில தெளிவாக எப்போ நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார் என்றும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படி என்றால் நாம் சில நேரத்தில் சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் வராது இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய செயல், நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஏனென்றால் தேவ வார்த்தையில பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக வெளியேறப்பெற்ற தேவன் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியது, பாவம் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் உன் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். பாவம் நம்முடைய அனுமதிக்கப்படும் பொழுது, பாவத்தை விட்டு வைக்கும் பொழுது,
ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகின்றது, அப்பொழுது நான் உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், அப்பொழுது நான் உன் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்ற தலைப்பை ஏன் பெற்றுக்கொண்டார் என்றால், அவர் அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில செய்த ஒரு மிக முக்கியமான செயல், அவருடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். சங்கீதம் 139வது சங்கீதத்தில் 23வது 24ஆம் வசனத்தில் தாவீதின் வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், அவர் சொல்லுகின்றது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். சொல்றார், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய இருதயத்தை நீங்க கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கள். என்ன சோதிங்க ஆண்டவரே, நான் என்னை உம்முடைய பலிபீடத்தில் நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சிந்தனைகளை நீங்கள் சோதித்து என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வேதனை உண்டாக்கக்கூடிய வழி என்னிடத்தில் இருக்கும் என்றால் என்னை நித்திய வழியில் நடக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னா தாவீதிற்கு ஏன் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று தலைப்பை தருகின்றார் என்றால், தாவீதுக்குள் இந்த பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இருந்தது. பாவத்தை என் வாழ்க்கையில விட்டு வைக்க கூடாது, பாவத்தை என் வாழ்க்கையில ஒழிக்க கூடாது, பாவத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டு வைத்தேன் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாது என்று அவன் அறிந்திருந்தபடியால் அவன் தேவ பிரசன்னத்தில் ஓடி வந்து அவன் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், என் ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என் சிந்தனைகளை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய வழியை ஆராய்ந்து பாருங்க, ஏதாவது உமக்கு பிரியம் இல்லாதது ஏதாவது இருந்தது என்றால் அதை எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று அவர் ஜெபிக்கிறார். சங்கீதம் 66வது சங்கீதத்தில் 18வது வசனத்தில் அவர் சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரமமான சிந்தை சிந்தனை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இதை அறிந்திருந்தார். அவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துல தவறான சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகளை கூட நான் விட்டு வச்சேன்னா, நான் ஜெபிக்கும் பொழுது, நான் அவருடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது என்னுடைய ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார் என்று தாவீது அறிந்திருந்தார். அவருக்குள்ள ஒரு மென்மையான ஒரு இருதயம் இருந்தது. அவருக்குள்ள ஒரு இருதயம் எப்பொழுதும் பாவத்தை அவருடைய இருதயத்தில் அனுமதிக்காமல் அதற்கு எதிராக எப்பொழுதும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடியா என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று தேவன் அவரை அழைக்கின்றார். இந்த பாவமானது எப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகின்றதோ, விட்டு வைக்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சாபத்தையும் பிரிவினையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நம்மை நடத்தி செல்லும். தேவ வார்த்தையில 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். தாவீது ராஜா ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து உடன்படிக்கையை தாவீதின் பட்டணத்திற்கு சுமந்து கொண்டு வருகின்றார்கள் ஆசாரியர்கள். மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். முழு இஸ்ரவேல் தேசமே அங்கு ஒன்றாக சேர்ந்து அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மீண்டும் வருகின்றது என்று. தாவீது அன்றைக்கு மெய்மறந்து தேவ பிரசன்னத்தில் அவன் நடனம் ஆடுறான். மிகவும் நன்றியோடு கூட ஆண்டவரை துதித்து ஆராதித்து நடனம் ஆடிக்கொண்டிருந்த பொழுது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள், தாவீதின் மனைவி, இதை பார்த்து கொண்டிருந்தவள் அவருடைய இருதயத்துல என்ன பண்ணாருங்க, தாவீதை அவமதித்தாள் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா தாவீது தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாரு. தேவனை ஆராதித்து கொண்டிருந்த தாவீதை தன்னுடைய மனைவி பார்த்து அவமரியாதை செலுத்துறாங்க. மனதுல தான் யோசித்தாங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, தாவீது உள்ள வராரு. வீட்டுக்குள்ள வரும்பொழுது அவரை நல்ல காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போடுறாங்க. ஏயா உனக்கு ஏதாவது இருக்குதா? இஸ்ரவேல் இருக்கிற எல்லா பெண்களுக்கு முன்பதாக இப்படி இந்த கோலத்தில் இப்படி ஆடி இருக்கிறேன் என்று தாவீதை அவர்கள் கடிந்து கொள்றாங்க. தாவீது சொல்றாரு, இன்னமும் நான் அவரை துதிப்பேன், இன்னமும் நான் அவரை நான் என்னுடைய சொந்த மரியாதையை நான் பார்க்க மாட்டேன் என்று தாவீது அந்த இடத்துல மீகாலை சத்தம் போடுறாரு.
ஆனா இதுல பரிதாபமான வசனம் எங்க காணப்படுகின்றது என்றால், இந்த அதிகாரத்தின் முடிவில் தேவ வார்த்தை சொல்லுகின்றது 23ஆம் வசனத்துல அங்க சொல்லப்படுகிறது, வாசிங்களேன். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, இவருடைய செயலின் நிமித்தம், இப்படிப்பட்ட தேவனை கனவீனப்படுத்தின செயல் நிமித்தம் அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் வாழ்நாளெல்லாம் மூடி வைக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை நாம் அனுமதி கொடுக்கும் பொழுது, பாவத்திற்கு அனுமதி கொடுக்கும் பொழுது, பாவம் செய்வது ஆண்டவருடைய பார்வையில் அதை அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அது சரி செய்யறாரு. ஆனா எங்க பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த பாவத்தை விட்டு வைக்கும் பொழுது, அந்த பாவத்தை ஒழிக்கும் பொழுது, அந்த பாவத்தை மறைத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் அப்பவும் ஜெபத்தை கேட்க மாட்டேன். நீ பிடிவாதத்துல நடக்கும் பொழுது, முரட்டாட்டத்துல நடக்கும் பொழுது, நீ என்னுடைய பிரசனத்துல என்னிடத்துல நீ என்ன விண்ணப்பம் பண்ணாலும் அதை நான் கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். அநேக வசனங்கள் உண்டு, எனக்கு எல்லா வசனங்களும் வாசிக்க நேரம் இல்லை. ஆனா சில வசனங்களுக்கு மாத்திரம் உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. என்னங்க பிரிவினை உண்டாக்குகின்றது? நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதலை தேவன் சொல்றாரு, அதுதான் உனக்கும் எனக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குகின்றது என்று தேவன் சொல்லுகின்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. வாசிங்க அடுத்தது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி உங்கள் பாவங்கள் அவருடைய முகத்தை உங்களிடத்திலிருந்து மறைக்கின்றது என்று தேவன் சொல்லுகின்றார். ஐயா, அம்மா, ஒருவேளை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராமல் இருந்தால், நீங்கள் தேவ பிரசன்னத்துல ஓடி போய் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியின் இடத்துல கேட்கணும், ஆவியானவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய சிந்தனைகளை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய செய்கைகளை ஆராய்ந்து பாருங்க, உமக்கு பிரியமில்லாத என்னவா இருந்தாலும் அதை வெளிப்படுத்துங்க, அதை நான் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று மீண்டும் பிதாவுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நான் சரி செய்ய விரும்புகிறேன் என்று ஒவ்வொரு தேவ புள்ளியும் ஏங்கணும் ஐயா. ஒவ்வொரு தேவ புள்ளியும் தேவ பிரசனத்துக்கு வரும்பொழுது செய்ய வேண்டிய ஒரு மிக வெளியேறப்பெற்ற ஒரு ஜெபம். ஏனால் உங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் இப்படிப்பட்ட பாவங்களை கொண்டு வந்து பாவத்திற்கு அடிமையாக்கி தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கின்ற காரியங்களை தடுத்து நிறுத்துறது நம் வாழ்க்கையில விட்டு வைத்திருக்கின்ற பாவங்கள் தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மீகா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தேவ வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல், அவர்களுடைய கிரியைகளில பொல்லாதவர்களா இருக்கின்றபடியா. அப்படின்னா நீங்க மற்றவங்களை எப்படி நடத்துறீங்க, உங்க வியாபாரத்துல மற்றவர்களோடு கூட எப்படி நீங்க செய்கிறீங்க, உங்க வியாபாரத்தை அவங்களை ஏமாற்றுறீங்களா, பொல்லாத விதத்துல நடக்கிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களை தவறாக நடத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சொந்த விருப்பத்தில் நடப்பீர்கள் என்றால் தேவன் சொல்றாரு, அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். மீண்டும் அதே வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது. அவருடைய முகத்தை அவரிடத்திலிருந்து மறைத்துக் கொள்வார் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துல தேவ வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. தன்னுடைய செவியை விளக்குகின்றவனுடைய ஜெபமும் எப்படியா இருக்குங்களாமா, அருவருப்பா இருக்கு என்று சொல்லப்படுகிறது. நமக்கு நேரம் இல்லாத இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இங்கேயும் ஆண்டவர் விக்கிரம், உங்களுடைய இருதயத்துல விக்கிரகத்தை நீங்கள் அனுமதித்தீங்களா என்று சொல்றாரு. வெறும் விக்கிரக ஆராதனை மாத்திரம், உங்கள் இருதயத்துல விக்கிரங்களை அனுமதித்தான. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அப்புறம் போய் வாசிக்கலாம். ஆண்டவர் இங்கே மீண்டும் எச்சரிக்கிறார், உங்களுடைய இருதயத்தில் அந்த மைய பகுதியை வேற யாருக்காவது அனுமதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னிடத்துல வரும்பொழுது உங்களுடைய ஜெபங்களுக்கு நான் பதில் தர முடியாது என்று தேவன் சொல்லுகின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மீண்டும் சொல்கிறாரு, தேவ ஆலயத்திற்கு உங்கள் காணிக்கை கொண்டு வரும் பொழுது இன்னொருத்தரோடு கூட உங்களுக்கும் அவருக்கும் உறவு சரியா இல்லாத பட்சத்தில் உங்கள் காணிக்கையை விட்டுட்டு ஓடி போய் அவரோடு கூட ஒப்புரவாதம் பெற்றுக்கொண்டு
அப்புறம் நீங்க திரும்பி தேவ ஆலயத்திற்கு வந்து உங்க காணிக்கையை செலுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய காணிக்கை கூட நான் அங்கீகரிக்க மாட்டேன். நீங்க எனக்கு செலுத்தக்கூடிய உங்களோட காணிக்கை கூட பாவத்தை விட்டு வைத்திருந்தீங்கன்னா, கசப்பை விட்டு வைத்திருந்தீங்க, ஒருத்தரை மன்னிக்காம அது உங்களுடைய இருதயத்துல ஒரு வேறாக, ஒரு கசப்பின் வேறாக அனுமதித்து வைத்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது நான் உங்களோடு கூட நான் செயல்பட முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு தர முடியாது என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையும் சொல்றாரு. வாசிங்களேன். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். பிரதர்ஸ்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? தெரியும், நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். என்னங்க சொல்றாரு பேதுரு? உங்களுடைய பலவீனமான பாண்டமா இருக்கின்ற மனைவிய நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கனவீனமா நடத்துனீங்கன்னா உங்களுடைய ஜெபங்கள் என்ன ஆகுமாமா? கேட்கப்படாதம், தடைபடும் என்று ஆண்டவருடைய வார்த்தையில பல இடங்களில் ஆண்டவர் ஏற்கனவே தெளிவா சொல்றாரு. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வரணும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பாவத்திற்கு இடத்தை கொடுக்காதீர்கள், கீழ்ப்படியாமையில் நடக்காதீங்க. ஏன்னா அதில் நடந்துட்டு என்னிடத்துல நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது அதற்கு நான் பதில் தருவேன்னு யோசித்தீங்கன்னா அது நடக்காது என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இன்றைக்கு காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராத பட்சத்தில் செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து தாவீது செய்த ஜெபத்தை நாமும் செய்வது மிக அவசியம். பரிசுத்த ஆவியானவர் இதற்காக தான் தரப்பட்டிருந்தார், இதற்காக தான் தரப்பட்டிருக்கின்றார். ஆண்டவர் சொன்னது, அவர் வந்து நம்மை பாவத்தை உணர்த்தி இயேசு வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய வெளியேற பெற்ற ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கின்றார். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், ஜெபங்களுக்கு பதில் வராத பொழுது தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, இது நம்முடைய ஜெப வாழ்க்கையில இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு செயல் என்று நான் சொல்லுவேன். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க நாம் பழகணும், கற்றுக்கொள்ளணும். நம்முடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் ஜெபிக்காம தேவ சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது ஜெபங்களுக்கு பதிலை நாம் காண்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 2ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் சொல்றாரு, நீங்கள் இல்ல கடைசி மாதிரி நீங்கள் விண்ணப்பம் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு காரியங்கள் இல்லை, நீங்க விண்ணப்பம் பண்ணுவதில்லை, அதனால உங்களுக்கு காரியம் சித்திப்பதில்லை என்று சொல்றாரு. அப்படின்னா ஆங்கிலத்தில் நீங்க கேட்காதனால தான் உங்களுக்கு கிடைக்கிறதில்லைன்னு சொல்றாரு. ஆனா 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நீங்க கேட்டும் நீங்க பெற்றுக்கொள்வதில்லை. ஏன்? நீங்க கேட்கும் பொழுதும் உங்களுடைய சொந்த இச்சையின்படி, உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நீங்க கேட்கறனால நீங்க கேட்கறது கூட நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு என்று சொல்றாரு. அப்படின்னா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சித்தத்திற்கு நாம் அவரை பலவந்தம் படுத்தி அவர் செய்யணுன்றது ஜெபம் இல்லைங்க. ஜெபம் என்பது நம் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தமும் உம்முடைய வாஞ்சியும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது தேவனுடைய கரத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம். அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சித்தத்தை மாற்றி நம்மளுடைய சித்தத்தோடு கூட இணைந்து போகும்படியாக நாம் விரும்புகிறோம். ஆண்டவரே உம் சித்தம் அல்ல என் சித்தம் நடப்பதாக, அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொன்னது, உம் ராஜ்யம் வருவதாக, பூமியில உம் சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்றார். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுதும், மத்திய 26 அதிகாரத்தில் அவர் ஜெபித்த பொழுதும் அவர் சொல்றாரு, ஆண்டவரே பிதாவே என் சித்தம் அல்ல
சித்தம் நிறைவேறுவதாக. அவ்வளோ பெரிய வேதனை நேரத்திலையும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருந்து அவருக்கு அசௌரியமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருந்தாலும் அவருடைய ஜெபமெல்லாம் ஏன் சித்தம் வேண்டாம் ஐயா, உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று பிதாவாகிய தேவனுடைய குமாரன் நமக்கு முன்மாதிரியாக ஜெபத்துல காமிக்கிறார். அப்படின்னா யோசித்து பாருங்க, நம்முடைய ஜெபமும் எவ்வளவு தூரம் நாம் நம்முடைய சித்தத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது அவசியம். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கக்கூடியது, நம்மளுடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் எப்படிங்க? மிக அற்புதமானது. நம்மளுடைய சிந்தனைகளை காட்டிலும் அவருடைய சிந்தனைகள் இன்னும் உயரமானது என்று தேவ வார்த்தை சொல்கின்றது. அப்படின்னா நமக்கு பல வாஞ்சைகள் இருக்கலாம், பல விருப்பங்கள் இருக்கலாம். ஐயோ நான் அங்கே போய் வேலை செய்யணும், அந்த நாட்டில் போய் வேலை செய்யணும், அங்கே போய் படிக்கணும் என்று பல விதங்களில் பல விருப்பங்களோடு கூட நம்ம இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய விருப்பங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருந்தாலும் தேவனுடைய விருப்பங்களோடு கூட நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பங்கள்லாம் ஒன்றுமே இல்லையா. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், வானமும் பூமியும் எவ்வளோ உயரமாக இருக்கின்றதோ அதே போல் என்னுடைய வழி உன்னுடைய வழியை காட்டிலும் உயரமானது என்று தேவன் சொன்னது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கின்ற அவருடைய சித்தம் உங்களுடைய விருப்பத்தை காட்டிலும் மிக பிரமாண்டமானது. எப்பொழுது நீங்கள் உங்கள் சித்தத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் இல்லை உங்களுடைய விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நீங்க நினைப்பதை காட்டிலும் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு அதிகமாக பிரமாண்டமாக உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கின்றார் ஐயா. அநேக நேரத்தில் பிரச்சனை என்னன்னா, நாம நினைக்கிறோம் தேவனை காட்டிலும் நமக்கு பெரிய சிந்தனைகள் உண்டு நினைக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு வைத்திருக்கின்ற நோக்கங்கள் அதை உங்களுடைய விருப்பங்களோடு ஒப்பிட முடியாது. அவ்வளோ பிரமாண்டமான அற்புதமான நோக்கத்தை தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்கின்றார். ஆனா அநேக நேரத்தில் இந்த விசுவாசத்தில் நம்ம நடக்கும் பொழுது சிலர் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் கேட்கப்படாத பொழுது. நம்மளுடைய சபையில் அநேக சாட்சிகள் உண்டு. அநேக தம்பதிகளுக்கு ஆண்டவர் அற்புத பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 15 வருடங்கள் பிள்ளைகள் இல்லை, ஆனா அவங்க ஜெபித்து விசுவாசத்தில் நின்னாங்க, ஆண்டவர் அற்புதமாக ஒரு பிள்ளையை கொடுத்தார். என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. ஆனா அதே நேரத்தில் மற்ற தம்பதிகளும் இருக்கிறாங்க நம்மளுடைய சபையில. அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அவர்களும் விசுவாசத்தில் தான் ஜெபிக்கிறார்கள், அவர்களும் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்கிறாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் அவங்க கேட்ட அந்த அடிப்படையான ஜெபத்திற்கு இன்னும் பதிலை காணலை. பிள்ளை இல்லை அவங்களுக்கு, இன்னும் ஜெபிக்கிறாங்க ஆனால் பிள்ளை பிறப்பதில்லை. ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனால் இவருக்கு தரலை. ஆண்டவர் சுகம் தரும் தேவன் தான் ஐயா. அவருடைய வார்த்தையில சுகம் அளிக்கிற தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் சில நேரத்தில் வாழ்க்கையின் அனுபவத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, வியாதியின் மத்தியில் நாம் ஜெபிக்கும் பொழுது, பலவீனத்தின் மத்தியில் ஜெபிக்கும் பொழுது சில வியாதிகளுக்கு தேவன் சுகம் தருவதில்லை. சில நோய்களை தேவன் அதை எடுப்பதில்லை. சிலர் வியாதியிலே மரிக்கிறாங்க, சிலர் பிள்ளை இல்லாமே வாழ்றாங்க. எங்களுடைய சொந்த குடும்பத்தில் கூட என்னுடைய சித்தப்பா பாஸ்டரையோடைய இளைய தம்பி பிலிப் பிரகாசம் என்றவர் இந்த சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். 27 வயது தான். திடீரென்று திருமணமாய் 1 வருடம் கூட ஆகல, கேன்சர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. மிகப்பெரிய அதிர்ச்சி குடும்பத்திற்கு. போகாத இடம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, ஜெபிக்காத ஜெபம் இல்லை. எல்லா தேவ மனிதரிடத்திலும் போனோம், எல்லாரிடத்திலும் ஜெபத்தை கேட்டோம், எல்லாரிடத்துல விசுவாசத்தில் நடந்தார். இவர் ஒரு போதகர் ஐயா, இவர் பிரசங்கம் பண்ணுவர், தேவன் மேல் விசுவாசமா இருந்தார், வார்த்தையை அறிக்கை பண்ணினவர். ஆனாலும் அவருக்கென்று வந்த அந்த பலவீனத்தில் தேவனிடத்துல கேட்ட பொழுது அற்புதம் நடக்கல. 27 வயதுல மரித்தார். கேள்வி என்னன்னா, அப்படின்னா ஆண்டவருடைய கரம் குறுகிருச்சுங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? நான் சொன்ன யோபை போல நாமும் சொல்லுவது அவசியம். ஆண்டவரிடத்துல நன்மையை மாத்திரம் பெறுவதில்லை, தீமையும் சில நேரத்தில் பெற வேண்டியதான். யோபு எல்லாவற்றிலும் அவர் சொன்ன காரியம், என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்படின்னா சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை.
நமக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத நிமித்தம் தேவன் மாறிட்டாரா? தேவனுடைய அற்புதம் வல்லமை குறைந்து விட்டதா? இல்லையா, தேவனுடைய அற்புதம் குறையாது, தேவனுடைய வல்லமை குறையாது. கிறிஸ்துவனுக்கு தோல்வி என்பது இல்லை. இந்த வாழ்க்கையில வாழ்ந்தாலும் அவனுக்கு வெற்றி தான், மரித்தாலும் வெற்றி தான். நான் பவுல் சொல்றாரு, நான் வாழ்ந்தாலும் வெற்றி தான், நான் மரித்தாலும் அது எனக்கு ஆதாயம் என்று சொல்றாரு. அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை, என் தேவன் என் வாழ்க்கையில அத்தனையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். ஒருவேளை இப்ப எனக்கு புரியாது, ஏன் ஆண்டவர் எனக்கு பிள்ளை தரல, எனக்கு புரியாது. இப்ப எனக்கு புரியாது, ஏன் என்னுடைய அப்பாவை ஆண்டவர் இளம் வயதில் எடுத்துட்டாரு, எப்படி என்ன மரணம் என் குடும்பத்தில் நடந்தது என்று எனக்கு புரியல. ஆனாலும் பவுலை போல நம்ம சொல்றோம், இப்பொழுது கண்ணாடியில் நிலமாட்டத்தில் நான் பார்க்கிறேன், ஆனா ஒரு நாள் வரும் முகமுகமாக நான் அவரை பார்ப்பேன். இப்பொழுது எனக்கு எல்லாம் புரியல, இப்பொழுது எனக்கு முழு அறிவில்லை. ஆனா ஒரு நாள் வரும், அவருடைய பிரசனத்துல நான் நிற்கும் பொழுது அப்ப நான் சொல்லுவேன், ஐயா நீர் செய்ததெல்லாம் நன்மைக்கு தான், ஐயா நீர் செய்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் முடிந்தது என்று சொல்லக்கூடிய கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கும் தருவார். இதுதாங்க விசுவாசத்தின் நட. நாம் வெறும் தேவனிடத்துல நன்மைக்காக தான் வரலையா, அவர் யாரா இருக்கின்றார் அவருக்கு அதற்காக தான் அவரை பின்பற்றுறோம். அவர் உலகத்தின் இரட்சகர். அவர் ஏதோ அற்புதம் செய்யறதுக்காக, நம்முடைய சரீரத்தில் பலத்தை தருவதற்காக அல்ல, நமக்கு பணத்தை தருவதற்காக இயேசுவை நான் பின்பற்றல. அவர் என்னுடைய ஆத்ம நேசர், எனக்காக அவருடைய ஜீவனை தந்தார். ஆகையால் இந்த பூமியில நன்மையோ தீமையோ நான் கேட்டதற்கு பதில் கிடைத்ததோ இல்லையோ, அவர் மாறாத கிறிஸ்து இயேசு, இன்றும் என்றும் நேற்றும் மாறாதவர். நான் வாழ்ந்தாலும் அவருக்காக தான் வாழ்வேன், நான் மரித்தாலும் அவருக்காக தான் மரிப்பேன். அவர் மாறாத நன்மையான தேவனாய் இருக்கின்றார். இதுதான் கிறிஸ்துவின் வைராக்கியம். அவர் நன்மை செய்கின்ற தேவன். சில நேரத்தில் நமக்கு முழுமையாக புரியலனா கூட நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். உம் சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என்னோட கூட, தேவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடந்தா போதும், உங்க சித்தம் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் நடந்தா போதும். அவருடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையில தாங்க அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு வார்த்தையை வாசிக்க வாசிக்க அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவர் வார்த்தையின் பிரியமாய் மாறும் பொழுது அவருடைய சித்தம் நாம் புரிந்து நம்மளுடைய ஜெபமும் மாற ஆரம்பிக்குது. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று ஜெபிப்பது எப்போன்னா அவர் வார்த்தையின் மேல் பிரியமுள்ளவர்களாய் மாறும் பொழுது. அநேக வசனங்கள் உண்டு, வாசிக்க தான் நேரம் இல்லை. அவனுடைய வார்த்தை 145வது சங்கீதம் 18-20 வரைக்கும் அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. வாசிங்களேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஸோ யாருக்கு இங்கே செவி கொடுக்கிறாருன்னா, இங்கே சொல்லப்படுகின்றது அவருக்கு பயந்தவர்களுக்கு செவி கொடுக்கிறார். அப்படின்னா அவர் அடிச்சிருவார் என்ற பயம் இல்லை, இது உறவின் பயம். அவர் யாரா இருக்கின்றார் என்று ஒரு வெளிப்பாடோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் அவருக்கு பயந்து வாழும்பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது, அப்பொழுது அவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவரோடு கூட நம்ம நெருங்க 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 நாம் மரித்து, மாம்சம் மரித்து அவர் நமக்குள் உருவாக்கப்படும் பொழுது நம்முடைய சொந்த விருப்பங்கள் மரித்து அவருடைய விருப்பங்கள் நம்முடைய விருப்பமாய் மாறும் பொழுது அப்பொழுது நாம் ஜெபத்தையும் மாற்றி, என்னுடைய விருப்பம் அல்லையா, உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய விருப்பங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். சங்கீதம் 91 சங்கீதத்தில் கூட ஆண்டவர் சொல்றாரு, 14-15 வசனம் வாசிங்களேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், அவர்கள் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கின்றபடியால் அவனை விடுவிப்பேன், அவர்களை விடுவிப்பேன். எப்ப விடுவிப்பாருன்னா அவர்கள் என் மேல் வாஞ்சையா இருக்கின்றபடியால். என் நன்மையை அவர்கள், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கின்றபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு அற்புதமான தெய்வ வார்த்தை. அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து நாம் நம்முடைய ஜெபத்தை
அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறதை நீங்களும் நானும் பார்ப்போம். ஆனால் அவருடைய சித்தத்தை அறிவது அவசியம். அவர் கேட்கலன்னு சொல்லாதீங்க, நம்ம தான் சரியா படிக்கல. என்னங்க, அவர் கேட்கலன்னு சொல்ல முடியாது, நம்ம தான் சரியா வார்த்தையை படிக்கல, செவி கொடுக்கல. ஏன்னா அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால், அந்த வார்த்தையை நாம் கவனிப்போம் என்றால், அப்பொழுது நம்மளுடைய ஜெபமும் மாற ஆரம்பிக்கும். ஒரு வயதான ஒரு தம்பதி இருந்தாங்க, கணவனும் மனைவியும். இந்த கணவருக்கு ஒரு சந்தேகம், மனைவிக்கு காது சரியா கேட்க மாட்டேங்குது என்று சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் மனைவி இடத்துல போய் நேரடியாக கேட்கறதுக்கு கொஞ்சம் பயம், சட்டுன்னு சத்தம் போட்டுருவாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டார், டாக்டர், என் மனைவிக்கு இப்போ சமீபத்தில் சரியாக காது கேட்க மாட்டேங்குது, எப்படி நான் அது சரியாக சொல்ல முடியும் அவங்களுக்கு காது சரியாக கேட்கலன்னு சொல்லி. இப்போ டாக்டர் சொன்னாராம், இது போய் பண்ணுங்க வீட்டுக்கு போன பிறகு. நீங்கள் வீட்டுக்கு போனோடனே உங்கள் வாசலிருந்து அவங்கள இடத்துல பேசுங்க, ஒரு கேள்வியை கேளுங்க, பதில் வருதான்னு பாருங்கள். வரலன்னா இன்னொரு 5 அடி பக்கம் போங்க, அப்போது திருப்பி அதே கேள்வியை கேளுங்க, பதில் வருதான்னு பாருங்கள். அப்படியே பக்கம் பக்கமாக போய் எவ்வளோ பக்கம் போய் நீங்கள் அதை கேட்கும்பொழுது கேள்விக்கு பதில் வருதோ அப்போ நம்ம அவங்களுடைய காதின் செவியை குறித்து நம்ம அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நல்ல ஐடியா டாக்டர்னு சொல்லி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் கதவு திறந்தோன்னே வாசலிருந்து மனைவியை பார்த்து கேட்டேன், ஏம்மா இன்னைக்கு ராத்திரி என்னம்மா ராத்திரி செய்கிறீங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு கேட்டார். ஒன்றும் பதில் வரல. ஸோ உடனே அடுத்த சிட்டிங் ரூமில் போய் திரும்பியும் அவங்கள சத்தமா, ஏம்மா இன்னைக்கு ராத்திரி என்னம்மா சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் பதில் வரல. திரும்பி உள்ள கிச்சனுக்குள்ளே போய் அம்மா செய்துட்டு இருந்தாங்க, அம்மா இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்கள திரும்பி பார்த்து ஒரே கோவம், அட எவ்வளோ தடவை சொல்கிறது இன்னைக்கு ராத்திரி இட்லியும் சட்னி சாம்பார்னு சொல்லி. பிரச்சனை என்னன்னா அவங்க காது இல்லைங்க, இவரு காது தான் செவிடா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தான் நடந்திருக்கு. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலாம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலாம், ஆண்டவர் இல்லையா, ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார். உங்க கண்ணும் காதும் தான் சரியா கேட்க மாட்டேங்குது, பார்க்க மாட்டேங்குது. வார்த்தையை திறந்து படிங்க, கேளுங்க. அதை வாசிக்கும் பொழுது அவர் சித்தத்தை ஏற்கனவே வெளிப்படுத்திட்டாரு. அதற்கு நீங்க உங்களை மாற்றிக்கொண்டு அதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அற்புதத்தை பார்ப்பீங்க. ஐயா, வழிகள் திறக்கப்படும். தேவ வார்த்தைக்கு நாம் எப்போ கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய மகிமை நாம் காண்போம். அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். மூன்றாவது, ஜெபங்களுக்கு பதில் வராத பொழுது செய்ய வேண்டியது, நாம் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருப்பது அவசியம். தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருப்பது அவசியம். இது அநேக சம்பவங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அநேக தேவதாசர்கள் ஜெபத்தில் அவர்கள் தரித்திருந்தபடியால் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த பதிலை பார்த்தார்கள். யாக்கோபு ராத்திரியெல்லாம் போராடினார், வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வரணும் என்று. அன்னாள் போய் தேவனுடைய பாதத்தில் விழுந்து விழுந்து ஜெபித்து கதறாங்க, ஆண்டவரே பிள்ளை வரட்டும், பிள்ளையை கொடுங்க என்று கதறாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த ஊமையில கூட உதாரணத்தில் லூக்கா 18 ஆண்டவர் சொல்றாரு, அந்த விதவை போய் அந்த அநீதியான நியாயாதிபதி இடத்துல மீண்டும் 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 போய் நச்சரிக்கிறாங்களாமா, எனக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. அப்படி என்றால் வேதத்தில் பார்க்கக்கூடியது இந்த விடாமுயற்சியின் ஜெபம். விடாமல் ஜெபத்தில் தரித்திருப்பது ஒரு மிக முக்கியமான ஜெபத்தின் அம்சம் என்று நான் சொல்லுவேன். தேவ பிள்ளைகள் ஜெபித்து உடனே விட்டுறக்கூடாது. அதை விடாமுயற்சியோடு கூட அது செய்யும் வரைக்கும், அது வரும் வரைக்கும் நீங்கள் மற்ற அந்த 2 காரியங்கள் செய்த பின்பதாக இந்த ஜெபத்தில் தொடர்ந்து தரித்திருப்பது ஒரு மிக வல்லமையான ஆவிக்குரிய செயல் என்று நான் சொல்லுவேன். விட்டு கொடுக்காதீங்க ஜெபிப்பது. நம்பிக்கை இழந்துடாதீங்க உங்க ஜெபத்துல. தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கும் பொழுது, தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் ஜெபிக்கிறாரு. ஜெபித்த பின்பதாக அவருக்கு தெரியல, ஆனா ஜெபத்திற்கு உடனடியாக பதில் வந்து அனுப்பப்பட்டது. அதான் தேவதூதன் சொல்றார், தானியேல் நீ ஜெபித்த உடனே உனக்கு பதில் அங்கிருந்து அனுப்பப்பட்டது. தானியேல், 21 நாட்கள் நான் அங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த பலவானோடு கூட நான் போராடி கொண்டிருந்தேன் என்று இந்த தேவதூதன் சொல்றார். அப்படின்னா தானியேல் என்ன பண்ணாருன்னா அந்த 21 நாட்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். இன்னும் பதில் பார்க்கல, இன்னும் அற்புதம் நடக்கல, அவர் கேட்ட காரியம் இன்னும் வரல. ஆனாலும் ஜெபத்தில் அவர் தரித்திருந்து அந்த ஜெபத்திற்கு பதில் வரும் வரைக்கும் அவர் ஜெபத்தில் போராடி கொண்டே இருந்தார். அப்படின்னா
நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அநேக காரியங்கள் ஒரு ஆவிக்குரிய போராட்டம். நீங்கள் அதை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த பதில் அனுப்பும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்காக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. சாத்தான் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய அற்புத காரியங்களை பார்க்காதபடி தடை பண்ணி நிறுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் முழங்கால் நின்று ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே இதை நடப்பீங்க, நீங்க சொன்னீங்க உங்க வார்த்தையில் இதை செய்வேன் என்று நீங்கள் விடாமல் ஜெபித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தேவ வார்த்தை நிச்சயம் உங்களை வந்து சேரும் ஐயா. தானியேலுக்கு அனுப்பின பதில் எப்படி அவர் கையில் கிடைத்ததோ அதே போல உங்களுக்காக அனுப்பப்பட்ட வார்த்தை மீண்டும் விருதாவாக அவருக்கு திரும்பி செல்லாது. எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றியே தீரும் தேவ வார்த்தை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் இன்னொரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கின்றது. எலியா என்ற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அனுப்புறார். ஆகாபுடைய அரண்மனையில் போய் சொல்லு, இந்த தேசத்தில் என் வார்த்தை இல்லாமல் இனி மழை பெய்யாது என்று சொல்லுன்றார். எலியா போறார், பகிரங்கமாக நின்று சொல்றாரு, இந்த தேசத்தில் என் வார்த்தை இல்லாமல் மழை பெய்யாது என்று கட்டளை போடுறார். 3 வருடங்கள் வானங்கள் அடைக்கப்படுகின்றது, தேசத்தில் மழை இல்லை. 3 வருடங்கள் பின்பதாக 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மீண்டும் அனுப்புகிறார் எலியா. சரி போ, இப்போ போய் ஆகாபிட்ட சொல்லு, இப்பொழுது நான் வானத்தை திறந்து மழையை அனுப்ப போறேன்னு போய் சொல்லுன்றேன். நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் நல்லா தெரியும். அவர் போறாரு, எல்லாரையும் கர்மேல் மலையின் மேலே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாகாலை ஆராதிக்கக்கூடியவர்களை சவாலிட்டு உங்கள் தேவன் தெய்வமா இல்லை யெகோவா தேவன் தேவனா என்று சவால் அடிக்கின்றார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் கூடியிருந்த நேரத்தில் ஆண்டவருடைய மகிமைக்கு அக்னி வானத்திலிருந்து கீழே வந்து அந்த இருந்த அந்த பலியை முற்றிலும் ஆண்டவர் அங்கே பட்சிக்கின்றார். தேவ மகிமை அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. மிக அற்புதமான ஒரு செயல். ஆனால் அதற்கு பின்பதாக நடந்ததுதான் எனக்கு எப்பொழுதும் வாசிக்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா அதற்கு பின்பதாக 42ஆம் வசனம் நினைக்கிறேன், 41ஆம் வசனத்தில் எலியா ஆகாபை பார்த்து சொல்றாரு, நான் ஒரு பெருமலையின் இரைச்சல் சத்தத்தை நான் கேட்கின்றேன், அதனால் நீ போயா உன்னுடைய குதிரையில ஏறி போய் புசித்து வாசிங்களேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அவர் சொல்றார், இதுவரைக்கும் பயங்கரமான தேவனுடைய செயல்கள், எலியாவுடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்படும் பொழுது தேவனுடைய அக்னி விழுகின்றது பூமியில். அவர் சொல்றார், எல்லாரும் தெரியும்படியாக இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கும்படியாக நீங்கள் இதை செய்யுங்கள் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் அங்கிருந்து அக்னி அனுப்பி பட்சிக்கின்றார் அந்த பலியை. ஆனா இதெல்லாம் நடந்த பின்பதாக இவர் அனுப்பப்பட்ட நோக்கமே மழை மீண்டும் வருவதற்காக தான் ஆகாபிடத்தில் அனுப்பப்பட்டாரு. இவர் விசுவாசத்தில் ஆகாபை பார்த்து சொல்றாரு, பெரும் மழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன், நீ போயான்னு சொல்றாரு. போன பின்பதாக இவர் என்ன செய்யறாருன்னு தான் பார்க்கணும். அவர் போன பின்பதாக 42ஆம் வசனத்தில் அவர் வாசிங்களேன், ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். அவர் போறாரு. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி மீண்டும் அந்த மலையில போய் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி. இருங்க ஒரு நிமிடம், அவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவரு அனுப்பின நோக்கமே இவர் மீண்டும் மழை வரப்போகின்றது என்று சொல்லும்படியாக அனுப்பப்பட்டவர். இதுவரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிடுச்சு. ஆனா இந்த கடைசி ஒரு பாகம் மட்டும் அது நிறைவேறுவதற்கு முன்பதாக வாயிலிருந்து புறப்படுற எல்லா வார்த்தையும் நிறைவேற்றின தேவன் இந்த இடத்துல எலியாவை பத்தி சொல்லுது. அவர் முகம் கூப்பிடணும் அப்படின்னா முழங்கால் படியிட்டு அவருடைய முகம் அந்த முழங்காலுக்குள்ள போடுறார். இப்படி முழங்கால் படியிட்டு, இது தேவன் ஊழியரையா, தேவ தீர்க்கதரிசி, இவருடைய வார்த்தை
வார்த்தையில ராஜாக்கள் நடுங்குறாங்க. தேவன் அனுப்பின வார்த்தை தான் நிறைவேற்றாரு. ஆனாலும் எலியா அந்த இடத்துல அந்த பர்வதத்துல ஏறி முகம் குப்புற விழுந்து அப்படின்னா முகத்தை அவருடைய முட்டில வைத்து அழுகிறார். ஆண்டவரே சொன்னதை செய்யுங்க, ஆண்டவரே சொன்னதை செய்யுங்கள் என்று அழுது அவர் வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, போய் பாரியா மழை வருதான்னு போய் பாரு. அவன் போறான், போய் பார்க்கறான், மழை இல்லையான்னு திரும்பி வரான். மீண்டும் எலியா முழங்கால் போடுறாரு, உழுகிறார். ஆண்டவரே அனுப்புறீங்களே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. மீண்டும் கதறாரு, போய் பாரியா என்று 7 முறை மீண்டும் அனுப்புறாரு. நான் கேட்கிறேன், இவர் அனுப்பப்பட்ட தேவதாசன் தானே ஐயா? இவர் தீர்க்கதரிசி தானே? ஆண்டவர் ஏற்கனவே செய்வேன் தானே சொன்னாரு. ஏன் 7 முறை மீண்டும் அவர் முழங்காலில் உளுந்து ஆண்டவரிடத்துல கேட்கணும்? அப்படின்னா இது தேவ வார்த்தையில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். இந்த விடாமுயற்சியோடு கூட பிடிவாதத்தோடு ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய கற்றுக்கொண்டோம் என்றால் தேவனுடைய அசைவை, தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய எழுப்புதலை நீங்களும் நானும் காண்போம் ஐயா. எலியாவை குறித்து சொல்லப்படுகின்றது, அவர் நம்மை போல பாடுள்ள மனிதனை. எலியாவுக்கே சொல்லப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதலை பார்ப்பதற்கு அப்படிப்பட்ட விடாமுயற்சியின் ஜெபம் தேவைப்பட்டிருந்தனா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்த வாக்கு தத்தங்களை நிறைவேறுதலை பார்க்கும்படியாக நாம் ஜெபிக்கணுமா, ஜெபிக்க கூடாதா? முழங்கால் பிடியிட்டு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, இதை செய்வேன் சொன்னீங்களே, செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே. 7 முறை அவருடைய வேலைக்காரனை மீண்டும் அனுப்பி 7வது முறை அவன் திரும்பி வரும் பொழுது ஒரு கையளவு மேகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னதுதான் அவனுக்கு போதும். அவர் சொல்றார், எனக்கு ஒரு சின்ன ஒரு துள்ளி இருந்தாலும் போதும். ஆண்டவர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். உங்களையும் பார்த்து சொன்னேன், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையும் விடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்காக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பதில் உங்களுக்கு வராதபடி அங்கே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு போராட்டம் நடக்கின்றபடியா நீங்களும் நானும் ஜெபத்தில் தரித்திருப்பது ஒரு வல்லமையான ஒரு செயல். உங்களுக்காக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கண்களை நீங்கள் பார்க்கலாம். ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்காக தேவன் காரியங்களை வாய்க்கும்படியாக, காரியங்கள் நடப்பிக்கும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது உங்களுடைய அற்புதத்தின் காலமாய் இருப்பதாக, இது உங்களுடைய விடுதலை நேரமாய் இருப்பதாக, பதிலை காணக்கூடிய ஒரு மாதமாய் இருப்பதாக இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டு விடாதீங்க. ஏனால் நீங்கள் நான் ஆராதிக்கின்ற தேவன் வல்லமையுள்ள தேவனையா, அவர் வாக்கு மாறாத தேவனையா. அவர் தொடங்கி ஒரு காரியத்தை பாதியில் விட்டு போகின்ற தேவனில்லை. எதை துவங்கினாரோ அதை முடிக்க வல்லவர். விசுவாசத்தின் ஆரம்பமும் அவரே, விசுவாசத்தை முடிப்பதும் அவரே. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கின்றது, யார் அதை திருப்புவான்? ஏற்கனவே தேவன் தீர்மானித்துட்டார், நிர்ணயித்துட்டார். ஏற்கனவே கரத்தை நீட்டிட்டார். ஏற்கனவே செய்யும்படியாக தேவன் தீர்மானித்த பின்பதாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வல்லமையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தேவன் நினைத்ததை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லையா? என்னுடைய விசுவாசம், அற்புதத்தின் நாட்களுக்குள் தேவன் உங்களையும் என்னையும் பிரவேசிக்க செய்வார். வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகின்ற நாட்களுக்குள் தேவன் உங்களையும் என்னையும் பிரவேசிக்க செய்வாராக. அந்த கையளவின் மேகத்தை நீங்கள் பார்க்க தேவன் உங்கள் கண்களை திறப்பாராக. நீங்கள் ஜெபிக்க 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 வானம் மண்டலத்தில் உங்களுக்காக வானங்கள் திறக்கப்படுவதாக, பூட்டப்பட்டிருந்த வானம் உங்களுக்காக திறக்கப்படுவதாயா. இதுவரைக்கும் 3 வருடங்கள் ஒரு வேளை வறண்ட ஒரு நிலைமையில காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவதாசன் எலியா ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்காக எனக்காக காரியங்களை தேவன் செய்ய ஆரம்பிப்பார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராத பொழுது முதலாவது உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். தாவீதின் ஜெபம் 139ஆம் சங்கீதத்தில் அவர் சொன்ன வார்த்தையின்படி 23-24 வார்த்தையின்படி, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என்னை சோதித்து பாருங்க, என் சிந்தனைகளை சோதித்து பாருங்க.
உங்களுடைய சித்தத்தில் நான் நடக்க விரும்புகிறேன். உமக்கு விரோதமாக என் வாழ்க்கையை வாழ விரும்பலை. கீழ்ப்படியாமல் உன் வாழ்க்கையை வாழ விரும்பலை ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. பாவத்திற்கு இடம் கொடுக்க விரும்பலை. பாவத்தை நான் வச்சிருந்தேன், நான் என்னை கேட்க மாட்டேன் என்று அறிந்திருக்கின்றபடியால் இன்றைக்கு உங்கள் பிரச்சனத்தில் ஓடி வந்து அதை நான் சரி செய்கிறேன். உங்களை நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவரே. மனமிறங்குங்க, பாவங்களை மன்னிங்க, என்னோட குறைவுகளை மன்னிங்க என்று அவர் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னிக்க உண்மை உள்ளவர் என்று தேவ வார்த்தை சொல்லி. இரண்டாவது, நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுங்க. ஜபத்தில் இன்னும் பதில் வரலையா? உங்கள் ஜபத்தை மாற்றுங்க. ஃபாரின் போய் தான் ஆகணும்னு என்று பிடிவாதம் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜபத்தை மாற்றுறேன். நான் போனாலும் போகலனாலும் நீர் உண்மை உள்ளவர், நடந்தாலும் நடக்கலனாலும் நீர் தேவனையா. நீர் செய்வதெல்லாம் சிறப்பாக இருக்கும், நீர் செய்ததெல்லாம் சிறந்தது. ஆகையால் உங்கள் சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை தூக்கி உயர்த்தி அற்புதங்களை காண செய்ய தேவன். மூன்றாவது, ஜெபத்தை தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருங்க, விடாதீங்க. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. பதில் வரும் வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருங்கள். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். எழுமினங்க, உங்களோடு கூட இந்த காலையில் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த காலையில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருந்தோம். இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் துதித்து கொண்டே இருங்க. நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாகவே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் நன்மையை செய்வார். நிச்சயமாக அந்த யோர்தான் தேவன் உங்களுக்காக நிறுத்துவார். எரிகோ மதில்கள் கீழே வரும். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவருடைய பலத்த கரத்தை நீங்கள் இந்த மாதம் பார்ப்பீங்க. நீங்களும் நானும் அவரை துதிக்க 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 ஆண்டவர் நமக்காக வழி வாசல்களை திறப்பார். அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் போதும், அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருந்தால் போதும். அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றபடியால் நீங்களும் நான் ஒரு வார்த்தையின் மேலே நம்பிக்கையை கட்டலாம். கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் என்னோடு கூட ஜெபிங்க. இந்த காலையில் அற்புதங்களை தேவன் செய்து கொண்டிருக்கின்றார். விடுதலை தேவன் பலருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அரண்கள் விழுகின்றது, இன்றைக்கு கோட்டைகள் விழுகின்றது. நீங்கள் இன்றைக்கு காலையில் ஒரு நிமிடம் என்னோடு கூட கரங்களை உயர்த்தி துதிங்க. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை போல அற்புதம் செய்கின்றவர் வேறு யாரும் இல்லையா. உம்மை போல வல்லவர் வேறு யாரும் இல்லை. உம்மை போல எங்களை நேசிக்கின்றவர் வேறு யாரும் இல்லை. நீர் அற்புதங்களில் சிறந்தவர். ஆண்டவரே, இந்த காலையில் உங்களை நாங்கள் உயர்த்துகின்றோம். எங்கள் இயேசுவை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை. எங்கள் இயேசுவை போல அற்புதங்கள் செய்கின்றவர் யாரும் இல்லை. எங்களுக்காக எழுந்திருக்கின்ற தேவமே, இந்த காலையில் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கின்றீர். எங்களுக்காக வழி வாசல்களை திறக்கின்றீர். எங்களுக்காக வனாந்தரத்தில் நீரோட்டுகளை எங்களுக்காக நீங்கள் செய்து தருகின்ற தேவனாக இருக்கின்றபடியால் இந்த காலை நாங்கள் உங்களை துதிக்கிறோம். உங்க வாய்களை திறந்து ஒரு நிமிடம் என்னோடு கூட துதிக்க ஆரம்பிங்க. இப்பொழுது தேவ வல்லமை இந்த இடத்தில் நிறைவாக ஆண்டவர் இங்க உலாவி கொண்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர், இது உங்களுடைய விடுதலை நேரம், இது உங்கள் அற்புதத்தின் நேரம். மௌனமா இருக்காதீங்க. இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு திறந்த வாசல் உங்களுக்காக தேவன் திறப்பாராக. இன்றைக்கு நீங்க போகும்பொழுதே துதித்து கொண்டே போக போறீங்க. நீங்க போகும்பொழுதே சந்தோஷத்தோடு கூட ஆனந்தத்தோடு கூட நீங்க போறீங்க. ஏனென்றால் தேவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். தேவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக எழும்புவார், உங்களுக்காக விளக்காடுவார், உங்களுக்காக வாசலை திறப்பார். வாங்க எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரே, கட்டுகளை உடைங்க. ஓ ரபதகசக, அரங்களை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு சத்துருவின் அந்தகார கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படட்டும். ஆண்டவருடைய நாமத்தினால வெற்றியை பேசுகின்ற இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் தடைபட்டிருந்த அடைக்கப்பட்டிருந்ததை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக. ரப்பப்பப்ப செகரபலரபா. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். கட்டுகளை உடைக்கும்.
Re sekere balara basaka. Re kere balara basekere balara. E rabalara basukula balara basaka. Lepete kere balara basukula balara basaka. Kete kesekere balara basaka. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் எவ்வளோ வல்லமை உள்ளதப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். இயேசுவின் நாமம் இந்த காலையில் உயர்த்தப்பட்டிருப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலையில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. விடுதலை பலருக்கு இந்த காலையில் இப்பொழுது அவங்க பெற்று கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. காரியங்கள் மாறுதலாக முடிவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் அற்புதங்களை நான் பேசுகிறேன். தெய்வீக சந்திப்பு உண்டாவதாக. ஒவ்வொருவரும் இந்த காலையில் பலப்படுத்துங்க. இன்றைக்கு நீர் பரிசுத்தாவியை செய்திருக்கின்ற ஆழமான வெளியேறப்பெற்ற வேலைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பலருடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தை நிறைவேறுவதாக, வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.